சாருடைய வேலை மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மொத்தம் வாக்காளர்கள் எண்ணிக்கை 6,41,00,000. இப்போதைக்கு இருக்கக்கூடிய கணக்கு, சாருக்கு முந்தைய கணக்கு 6,41,00,000. இப்போ இதில் செத்தவங்களெல்லாம் வேக வேகமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க, நீக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா 24 லட்சம் பேர் இறந்தவர்கள் பேர் அத்தனையும் நீக்கப்பட்டு விட்டது. 24 லட்சம் செத்தவர்கள் இது நீக்கிட்டாங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இடம் மாறி போனாங்க. அதில் கிட்டத்தட்ட 27 லட்சம் பேர் இடம் மாறி போனவங்களெல்லாம் எடுத்துட்டாங்க. எப்படி எடுக்கிறாங்கன்னா, இடம் மாறி போனவங்க இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்கன்னா, இந்த இடத்துல அவங்க பேரை நீக்கிட்டு அங்கே புதுசாக போன இடத்துல வாக்காளர் இதில் சேர்க்கணும் அவங்கள. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இதுவரை போனவங்கெல்லாம் இங்கேயும் வச்சுட்டு புது இடத்துக்கு போன இடத்துல அங்கேயும் அவங்க தான் வாக்காளராக பதிவு செஞ்சுருக்காங்க. அதுதான் ரெப்பிட்டேஷன். ஒரே ஆளுக்கு 2-3 வாக்குகள். அவங்க என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை நீக்கிறதுக்கு டைம் இல்லை, ஏதோ புது இடம் போனோம், அது புது இடத்துல நம்ம பேரை இது பண்ணிடுவோன்னு பண்ணாங்க. இது திமுககாரர் என்ன பண்ணுறான், அவன் அங்கே போயிட்டான், இங்கே அழிக்காமல் போயிட்டான், இதை நம்ம போட்டுருக்கோம். இதுதான் கணக்கு. நான் ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருக்கேன், இந்த கள்ள ஓட்டு 2K ஜெனரேஷனுக்கு என்னென்னமோ பேசுகிறாரு அவர். அது என்ன கள்ள ஓட்டுன்னு தெரியாது. திமுகவுடைய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, தேர்தல் அணுகுமுறையே எப்படி இருக்கும்னா, அவர் கருணாநிதி இருக்கும்போது இந்த செத்தவன் வீடு மாறினவெல்லாம் கணக்கு கரெக்டாக வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பிரித்து கூப்பிட்டு சொல்லிடுவார், ஏய் இங்கே எவ்வளோ பேர் செத்தமாக இருக்கான், லிஸ்ட்டு யார் யார் போடணும், இடம் மாறி ரிப்பிட்டேஷன் எத்தனை, இவங்களே ஆட்களை போலியாக வாக்காளர் இதில் போடுவாங்க. இதெல்லாம் கணக்கு போட்டு கரெக்டாக முடிப்பாங்க. அவங்களுடைய வெற்றி மக்களுடைய ஆதரவை விட இந்த மாதிரி விஷயம் குறுக்கோடியில் தான் அவங்களுடைய வெற்றியே இருந்தது. அதுக்கப்புறம் குடிசை மாற்று வாரியம், குடிசை போடுறது, அதில் நிறைய பேரை கொண்டாந்து சேர்க்கிறது, அந்த மாதிரி அது ஆரம்பத்தில் நான் சொன்னது 1967 இது நடந்தது. அண்ணா இருக்கிறவரை அதுதான் நடக்கலை. 69க்கு அப்புறம் இந்த சூழ்ச்சி தான் அதிகம் நடந்தது. அதனால தான் நான் சொல்லிக்கிட்டே வந்தேன், ஜாக்கிரதையாக இருக்கணும், இதை நீக்கணும், அப்போ தான் உண்மையான மக்கள் பிரதிநிதி வர முடியும். இப்போ 6,41,00,000 வாக்காளர் இருக்கான். 6,37,00,000 விண்ணப்ப படிவம் கொடுத்தாச்சு. இன்னும் 4 லட்சம் பேருக்கு தான். ஸோ கணக்கு என்ன சொல்லுதுன்னா, எல்லாம் முடித்து இது பண்ணும்போது 69ல் 70 லட்சம் வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிடுவாங்க, சுத்தமாயிடும்.